வர்றாங்க, நல்லது செய்கிறோம்னு வர்றாங்க. ஓட்டு வாங்கும் பொழுது குனிஞ்சு கும்பிடு போடுறாங்க. ஜெயிச்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டு வாசலில் போய் நாயை காட்டிலும் கேவலமான ஒரு நிலையில் நிற்க வேண்டிய நிலைமை இருக்குது. பொதுமக்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் சேவை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேவைகள் காவல்துறை என்றைக்கு ஜாதி பார்க்காம வேலை செய்தோம். பாதிக்கப்பட்டவனுடைய குரலாக காவல்துறையும் அரசியல் தலைவர்களும் ஆளுகின்ற தலைவர்களும் இருந்தால் மாத்திரம்தான் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல ஆட்சி கிடைக்கும். அதில் குறிப்பாக சொல்ல போனால் காமராஜரோட ஆட்சியெலாம் கிட்ட கூட யாருமே அவரோட ஆட்சிக்கு யாருமே கிட்ட கூட நெருங்கி வர முடியாது. சார் வணக்கம். இப்போ வர தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வருது இல்லையா? அந்த தேர்தலில் மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களா இல்லை இதே ஆட்சி தொடரட்டும்னு நினைக்கிறீங்களா? மாற்றம் இல்லாத அரசியல் இப்போதைக்கு தேவையில்லை. மாற்றம் கட்டாயமாக தேவை. ஏன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு 5 ஆண்டு கால திட்டத்திலும் ஏடிஎம்கே டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே கூட்டணி டிஎம்கே கூட்டணி அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மக்களுக்கான நலன் பொதுவான கல்வி, பொருளாதாரம், அதே நேரத்தில் தொழில் வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் இலவசங்களை கொடுக்குறாங்க. இலவசம்ன்ற பேரில் மக்களை அடிமைப்படுத்திட்டாங்க. இலவசம் அப்படிங்கிறதுனால அந்த இலவசத்துக்கு முக்கியத்துவம் அதிகமாக அரசியல்வாதிகள் எதை கொடுத்தா மக்களை ஏமாற்றலாம் அப்படின்ற ஒரு நிலையை கொண்டுட்டு வந்துட்டாங்க. மக்களும் அதுக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய சூழ்நிலையை மாற்றிக்கிட்டாங்க. ஏன்னா கொடுக்கும் பொழுது 5000 ரூபா கொடுக்குறாங்க, 2000 ரூபா கொடுக்குறாங்க, 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னா கொடுத்ததுக்காக நம்ம அந்த நன்றியை மறக்காமல் நம்ம ஓட்டு போடணும் அப்படின்ற நோக்கத்தில் இருக்காங்களே தவிர, ஆனால் மக்களுக்கு இன்னும் சரியான புரிந்துணர்வு இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் கல்வி, அதே நேரத்தில் சாலை மேம்பாடு, அதே நேரத்தில் நீர்வளம், நிலவளம், அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காடுகள் மேம்பாடு, அதே நேரத்தில் பொருளாதாரம், உணவு பற்றாக்குறை, இதே நேரத்தில் கலப்படம், இதெல்லாம் நிறைய தடுக்க வேண்டிய நிலைமை இருக்குது. கல்வியை இலவசமாக கொடுக்கணும். மருத்துவம் பொதுவாக குறிப்பாக சொல்லப்போனால் மருத்துவம் கட்டாயமாக இலவசமாக கொடுக்கணும். ஏன்னா உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம் அரசியல் தலைவர்களுக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்குமே அந்த உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமும் பொதுமக்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதான். அதே நேரத்தில் இப்போ ஒவ்வொரு ஏரியாவிலும் பார்த்தீங்க அப்படி சொன்னால் ஜாதிய பிரச்சனைகள், ஜாதி வெறியில் அதிகமாகவே நிறையா இளைஞர்களும் சரி, பெரிய அரசியல் தலைவர்களும் சரி தூண்டி விடுறது அரசியல் தலைவர்களோட வேலையாக இருக்குது. இளைஞர்கள் பாதிக்கப்படுறத வேலையாக இருக்குது. ஏன்னா அரசியல் தலைவர்கள் தூண்டி விடுறதுனால இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் இதனால நம்மளுடைய குடும்பம் அழிந்து போகிறது அப்படிங்கிறத இளைஞர்கள் எண்ணி பார்க்கல. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு வேகத்தில் இளம் ரத்தம் இல்லையா, அந்த வேகத்தில் அவங்களா பயணம் பண்ணி போய் பிரச்சனைகளில் ஈடுபடுறது. அதே நேரத்தில் ஒரு ஜாதிக்கு இன்னொரு ஜாதி சண்டை போடுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை அப்படிங்கிறத முதல்ல உணரணும். ஏன்னா எல்லாரையும் ஒரே மாதிரியான கண்ணோட்டத்தோட பார்த்தா மாத்திரம்தான் நல்லது. அப்போது இப்போ இருக்கிற அரசியல் சூழல்ல எல்லாரையும் ஒரே மாதிரியான கண்ணோட்டத்தோட பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் ஆட்சி வரணும். அப்படிப்பட்ட ஒரு மாற்று அரசியலை நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா பொதுமக்கள் நிறைய புரிஞ்சுக்கணும். ஏன்னு சொன்னால் நம்ம ஜாதிக்காரவங்க நிற்கிறாங்க, ஓட்டு போடக்கூடாது. நம்மளுடைய மதத்துக்காரவங்க நிற்கிறாங்க, ஓட்டு போடக்கூடாது. நம்ம சொந்தக்காரவங்க நிற்கிறாங்க, ஓட்டு போடக்கூடாது. ஆனால் எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்கக்கூடிய பகுத்தறிவுள்ள கல்வி இலவசம், அதே நேரத்தில் மருத்துவம் இலவசம், மக்களுடைய தேவைகள் முழுவதுமாக அரசு செஞ்சு கொடுக்கணும். செஞ்சு கொடுக்குறன்ற பேரில் நிறைய கொள்ளைகள், அதே நேரங்களில் ஜாதிய படுகொலைகள், அதே நேரங்களில் பார்த்தீங்க அப்படி சொன்னால் நிறைய சண்டைகள், அதே நேரத்தில் கற்பழிப்பு, பாலியல் தொல்லைகள், பாலியல் குற்ற வழக்குகள் அதிகமாகுது. அப்படிலாம் பாலியல் குற்ற வழக்குகள் அதிகமாகிற பொழுது அரசு சில நேரங்களில் வேடிக்கை பார்க்கிறதா தான் உணர முடியுது. அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, 2 பேருமே வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை தான் உருவாகுது. ஏன்னா அவங்களுடைய கட்சியை சார்ந்தவங்க அதில் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க, அதே நேரத்தில் அவங்க ஜாதிக்காரவங்க இன்வால்வ் ஆகியிருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் பின்வாங்க தான் செய்கிறாங்களே தவிர சரியான நடவடிக்கை எடுக்கலை. அதே நேரத்தில் ஒரு குறிப்பாக சொல்ல போனால் இது முக்கியமான விஷயம், காவல்துறை என்னைக்கு ஜாதி பார்க்காம வேலை செய்யுதோ, காவல்துறை என்றைக்கு ஜாதி பார்க்காம வேலை செய்யுதோ,
பாதிக்கப்பட்டவனுடைய குரலா காவல்துறையும் அரசியல் தலைவர்களும் ஆளுகின்ற தலைவர்களும் இருந்தால் மாத்திரம்தான் ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல ஆட்சி கிடைக்கும். அதில் வந்து குறிப்பாக சொல்ல போனால் காமராஜரோட ஆட்சியெல்லாம் கிட்ட கூட யாருமே அவரோட ஆட்சிக்கு யாருமே கிட்ட கூட நெருங்கி வர முடியாது. காமராஜர் வந்து தன்னை இழந்து தன்னுடைய வாழ்க்கையவே இழந்து மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மாமனிதர். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படி சொன்னால் இப்போ போலீஸ்காரவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை ஒரு குற்றச்சாட்டாகவே நான் பதிவு பண்ணுறேன். ஏன் அப்படி சொன்னால், அவர் ஒரு சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தால் அந்த சமூகத்தை சார்ந்தவர் வந்துட்டு தப்பு பண்ணிட்டாங்க போனால் அவருக்கு ஜாதகமாகவே பேசி பாதிக்கப்பட்டவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, லாக்அப் டெத் ஆயிடுது, நிறைய அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. அப்போ பொதுமக்கள்ல எல்லாரும் ஒன்று தான், தன்னுடைய கூட பிறந்த சகோதரனாக இருந்தாலும் தப்பு பண்ணால் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமை உருவாகணும். ஏன்னா காமராஜரோட தங்கச்சி பையன் ஒரு கொலை வழக்கில் பிரச்சனையாகி அதில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கிறாரு அப்படின்ட்டு தெரிஞ்சு கக்கன் இது போலீஸ் மந்திரியாக இருக்கும் பொழுது அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அவர் யோசிக்கிறாரு. காமராஜருடைய முதலமைச்சருடைய தங்கச்சி பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உடனே காமராஜர் அவனை அரெஸ்ட் பண்ணியாச்சு கக்கன், அவன் நேரம் வேலூர் ஜெயிலில் இருப்பான் அப்படின்னு சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்டாயமாக வரணும். ஆனால் எல்லாரும் நாங்கள் நல்லது செய்கிறோம்னு வர்றாங்க. ஓட்டு வாங்கும் பொழுது குனிஞ்சு கும்பிடு போடுறாங்க. ஜெயிச்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டு வாசலில் போய் நாயை காட்டிலும் கேவலமான ஒரு நிலையில் நிற்க வேண்டிய நிலைமை இருக்குது. பொதுமக்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் சேவை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேவைகள் செய்வதாக பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சேவையா இல்லை, பணங்களை சுருட்டுறதும் பொருளாதாரத்தை எல்லாத்தையும் வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலையை உருவாகுது. ஆனால் இப்போவுமே பார்த்தீங்க அப்படி சொன்னால் பொருளாதாரத்தில் நிறைய பின்தங்கி இருக்கிறோம். அதே நேரத்தில் வந்து உலக வங்கியில் தமிழக அரசு 6 லட்சம் கோடி வாங்கியிருக்கிறதா நிறைய பேசுகிறாங்க. அதெல்லாம் வந்து எதுக்கு வாங்கினாங்க, அப்போ மக்களிடத்திலிருந்து கிடைக்கப்பட்ட வரி என்ன அப்படின்லாம் மக்கள் யோசிக்கணும். அதே நேரத்தில் மத்திய அரசு கடந்த 11 ஆண்டுகளாக வஞ்சிக்கிறது. ஏன்னா டீசல் விலை விண்ணை முட்டுகிறது. அம்மையார் தமிழிசை அவங்க பேசினாங்க, மண்ணெண்ணெய் விலை மரண அடி கொடுக்குது அப்படின்லாம் பேசினாங்க. 65 ரூபா இருந்துச்சு பெட்ரோலு, 53 ரூபா இருந்துச்சு டீசலு. ஆனால் இன்னைக்கு என்ன விலை, அதெல்லாம் மக்கள் யோசிச்சு பார்க்கணும். மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு, தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உடந்தையாகி போய் பொதுத்துறை நிறுவனங்களை பூரா விற்கிற வேலைகளை செய்கிறது. அதே நேரத்தில் இந்துத்துவா கொள்கைகளை அதிகமாக திணிக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் ஆட்சியில் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, நமக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்து கொள்கைகளை அதிகமாக திணிக்கிறாங்க. அதே நேரத்தில் நானும் இந்து தான் அப்படின்னா நான் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூகத்தை ஒதுக்குறதும், உயர்வான ஜாதியாக இருக்கிறவங்கள மட்டும் சேர்த்துக்கிறதும், இது எப்படி வந்து ஒரு ஆட்சியினுடைய ஒரு மிக முக்கியமாக அதே நேரத்தில் மதிக்கப்படக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கும்? அது இல்லவே இல்லை. ஏன்னு சொன்னால் உயர்வான ஜாதியில் இருக்கிறவங்க மட்டும்தான் உயர்ந்து போகணும், தாழ்வில் இருக்கிறவங்க தலித்து அதே நேரத்தில் வந்து தாழ்த்தப்பட்டவங்க அவங்கெல்லாம் கீழே தாழ்ந்து போகணும் அப்படின்ற ஒரு மனநிலையோட இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அதுக்கு எல்லாருமே இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா உயர்வான ஜாதியில் இருக்கிறவன் போடுற ஓட்டும் ஒரு ஓட்டு தான், தாழ்ந்த ஜாதியில் இருக்கிறவன் போடுற ஓட்டும் ஒரு ஓட்டு தான். அப்போ மனுஷனா பார்க்கல. எல்லாருக்கும் 2 கண்ணு இருக்குது, ஒரு மூக்கு இருக்குது, ஒரு வாய் இருக்குது, 2 காது இருக்குது. அதே நேரத்தில் எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதில் நான் வந்து ஒரு தவறுதலான ஒரு விஷயம் நினைக்க வேணாம். ஆனால் கள்ளத்தொடர்புகள் மட்டும் மற்ற ஜாதிகளோடு வைத்துக் கொள்கிற மிக உயர்ந்த ஜாதி மக்கள் கள்ளத்தொடர்பு மட்டும் தாழ்ந்த பெண்களோட, தாழ்த்தப்பட்ட ஜாதி பெண்களோட வைத்துக்கொள்வது அது காலங்காலமாக இருக்குது. ஆனால் கல்யாணம் பண்ணி போயிட்டா மட்டும் அது குற்றமாக காணப்படுது. ஏன்னு சொன்னால் இந்த ஜாதியிலேருந்து உயர்வான ஜாதி பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, உயர்வான ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதை குற்றமாக சொல்கிறாங்க. ஆனால் கள்ளத்தொடர்பு அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரு மனுஷன் ஒரு தெருவுலையோ இல்லை ஒரு பஞ்சாயத்துலையோ ஒரு ஒன்றியத்திலேயோ சுதந்திரமாக ஒரு விஷயத்தை பேச முடியல. ஏன்னா இங்கே இந்த ஜாதிக்காரவங்க இருப்பாங்களோ, இல்லை அங்கே வந்து இந்த ஜாதிக்காரவங்க இருப்பாங்களோ, நம்ம ஜாதிக்காரவங்க இருக்கிற இடத்துல தான் நம்ம பேச முடியும் அப்படின்ற ஒரு பய உணர்வு பொதுமக்கள் இடத்துல அதிகமாயிட்டு. இந்த பய உணர்வுலாம் இல்லாத ஒரு அரசியல் வரணும். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் வரணும் அப்படிங்கிறத நான் அதிகமாக விரும்புகிறேன். என்னோட விருப்பம் என்ன அப்படின்னு சொன்னால், டெல்லியில் ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவாலோடைய ஆட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அதே நேரத்தில் அவருடைய ஆட்சியில் வந்து அவரையே வந்து ஒரு குற்றவாளி ஆக்கி அவரை வந்து ஊழல் பண்ணதை அரெஸ்ட் பண்ணுச்சு மத்திய அரசு. இன்னைக்கு அவர் ஊழல் அற்றவர் அப்படின்ற ஒரு நிலையை வந்துட்டு கொண்டுட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய கேவலமான செயல், மத்திய அரசோட செயல். அதே நேரத்தில் மேற்கு வங்கத்தில் அம்மையார் மம்தா பானர்ஜி அவர்களுடைய ஆட்சி மிகச்சிறப்பாக இருக்கு. ஏன்னு சொன்னால் அந்த அம்மாவை ஒரு காலத்தில் வந்துட்டு நிர்வாணப்படுத்தி கொடுமைப்படுத்தின வரலாறுலாம் உண்டு. ஆனால் அந்த அம்மாவை வந்துட்டு அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தும் பொழுது அந்த அம்மா வந்துட்டு அதிலிருந்து மீண்டு வந்து ஆட்சி அமைச்சு மக்களுக்கு நிறைய சேவை செய்கிறாங்க. சேவை செய்கிறவங்களை செய்ய விடாமல் தடுக்கிறது. அதே நேரத்தில் மத்திய அரசினுடைய மிகப்பெரிய மத்திய அரசு மேலே வைக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, ஆளுநர் அப்படின்ற பெயரில் ஒரு மாநிலத்தில் ஆட்சி அமைச்சிருக்கிற ஒரு முதலமைச்சருக்கு பெரிய தொந்தரவு கொடுக்கும்படியா, அந்த ஆட்சியில மிகப்பெரிய தொந்தரவு கொடுக்கும்படியா இந்த 11 ஆண்டுகளா அந்த மத்திய அரசு வந்து ஆளுநரை அனுப்பிச்சு விட்டு இது மாநில அரசினுடைய அவங்களுடைய செயல்பாடுகளை தடுக்கிறது, மாநில அரசினுடைய திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போடுறது, மாநில அரசு செயல்பட விடாம தடுக்கிற வேலைகளை வந்துட்டு அதிகமா வந்து மத்திய அரசு பார்க்குது. மத்திய அரசு என்ன அப்படி சொன்னா, இந்த 5 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த 5 ஆண்டுகள்ல வந்துட்டு பிஜேபி அரசு வரல அப்படின்னு சொன்னா, காங்கிரஸோ இல்லை வேறு 3வது அணியோ வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா, அடுத்து இனிமேல் வந்து பாரதிய ஜனதா ஆட்சி வந்து வரவே வராது. அப்படி வராத ஒரு நிலையை உருவாயிரும். ஏன்னு சொன்னா அவங்க அத்தனை பேர் வந்துட்டு அரெஸ்ட் ஆவாங்க. ஏன்னு சொன்னா என்னோட கருத்து அதுதான். ஏன்னா அவ்வளோ பெரிய ஊழல் இருக்கு, அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. பிரதமர் மோடியிலிருந்து, அதே நேரத்தில் உள்துறை அமைச்சர்லேருந்து, பாரதிய ஜனதா கட்சியில பொறுப்புல இருக்கிறவங்க அத்தனை பேர் மேலேயும் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதுல ஐயா ராஜா அவர்கள் வந்துட்டு மிக பெருசா பேசினாரு. ஒரு தடவை பேசுறாரு, என்னை கோயிலுக்குள்ள நீங்க விடலைங்கல்ல, அதனால வந்துட்டு நீங்க எல்லாம் நாசமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவன்ட்ட நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா கட்டாயமா அவர் தான் நாசமா போனாரு. அவருக்கு தான் உடல்நிலை சரியில்லாம ஆயிடுச்சு, அவருக்கு தான் பக்கவாதம் வந்தது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மூத்த அரசியல் தலைவர்கள் இந்த மாதிரியான தரந்தாழ்ந்த பேச்சுகளை பேசுவது மிகவும் வேதனையான ஒரு செயல்பாடு. அதே நேரத்துல எல்முருகன் இருக்காரு பாரதிய ஜனதால, அவரை சும்மா வந்துட்டு எப்படி சொன்னா எடுபடி மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா எல்முருகன் வந்துட்டு ஜெயேந்திரர் வீட்டுக்குள்ள போக முடியல. முக்கியமான தலைவர்கள் இருக்கும் பொழுது அவங்க எல்முருகனை நிக்க வச்சுட்டு மற்ற எல்லாரும் உட்கார்றாங்க, எல்முருகனுக்கு சேர் போடல. இதை எல்முருகன் முதல்ல உணரணும். அவர் வந்துட்டு உணராம அவரே வந்து சும்மா அப்படின்னா நாம வாழ்ந்தா போதும், நம்ம குடும்பம் வாழ்ந்தா போதும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு. இதுல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு சொல்றேன். அது என்ன அப்படி சொன்னா, நம்மளுடைய பாரத குடியரசுத் தலைவர், இந்திய அரசனுடைய குடியரசுத் தலைவர் அந்த அம்மா திரௌபதி முர்மு, அவங்கள நிக்க வச்சுக்கிட்டு அத்வானி வீட்டுக்கு போகையில அவங்கள நிக்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சேர் போடாம மற்ற அரசியல் தலைவர்கள்லாம் உட்கார்ந்து அவங்கள நிக்க வச்சு மிகப்பெரிய ஒரு கொடுமையை அரசியல்ல மிகப்பெரிய செய்யக்கூடாத ஒரு தகாத ஒரு செயலை செஞ்சது பாரதிய ஜனதா அரசு. அதே நேரத்துல நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவுக்கு வந்துட்டு அவங்கள அழைக்கல. இதெல்லாம் வந்து அம்மையார் வந்துட்டு திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் அவர்கள் அவங்களே உணரல. ஏன்னு சொன்னா அவங்களே வந்து அடிமை மாதிரி தான் இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா பாரதிய ஜனதா அரசு என்ன சொல்லுதோ அது அப்படியே வந்து அந்த குடியரசுத் தலைவர் கேட்கிறபடியா அவங்களுக்கு அப்படிதான் கொண்டுட்டு வந்திருக்காங்க. நாங்க சொல்றதெல்லாம் கேட்கிற மாதிரி இருந்தா உனக்கு குடியரசுத் தலைவர் பதவி, அப்படிதான் போய்கிட்டு இருக்கே தவிர அப்போ நான் தன்னிச்சையான ஒரு முடிவை நான் என்னால எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் கிடையாது. அப்பனா உனக்கு பதவி கிடையாது, உனக்கு வந்துட்டு அதிகாரம் கிடையாது அப்படின்ற ஒரு நிலைமையை வந்து இப்படிப்பட்ட அரசியல் வந்து உருவாக்கி இருக்கு. இதுல இருந்து மாறி ஒரு மாற்று அரசியல் உருவாகணும். அப்படிப்பட்ட ஒரு மாற்று அரசியல் வந்தா நலமா இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி.